வணக்கம் மாணவ செல்வங்களே, இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்ட் மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் 7.1ல் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து தான் பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். த எக்ஸ்டர்னல் ரேடியஸ் அண்ட் த லென்த் ஆஃப் த ஹாலோ வுட்டன் லாக் ஆர் 16 சென்டிமீட்டர் அண்ட் 13 centimeter respectively. If its thickness is 4 centimeter, then find its TSA அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்கதை எழுதிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வுட்டன் லாக் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மரக்கட்டைக்கு பேர் தான் வுட்டன் லாக். இதை பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாலோ சிலிண்டர் மாதிரி இருக்குது. வெளிப்பக்கம் வந்து பட்டை, உள்பக்கம் வந்து மரம். சரிங்களா? அப்போ இதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸும் லென்த்தும் கொடுத்துருக்காங்க, திக்னஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம டிஎஸ்ஏ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ அதே மாதிரி நம்ம அந்த வுட்டன் லாக் இருக்கிற மாதிரி ஒரு ஹாலோ சிலிண்டர் வரைஞ்சிக்கலாம். இப்போ இதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேபிட்டல் ஆர் வந்து 16 சென்டிமீட்டர். அப்புறம் லென்த்து கொடுத்துருக்காங்க. லென்த் வந்து இதோட ஹைட்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அது வந்து 13 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் திக்னஸ் டபிள்யூ வந்து 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? கேபிட்டல் ஆர் இருக்குது, ஹச் இருக்குது, நம்மளுக்கு ஸ்மால் ஆர் வேணும். ஸ்மால் ஆர் வந்து வித்தோட ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ வித் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர். ஸோ ஸ்மால் ஆரை வந்து நம்ம லெஃப்ட் சைட்லேயும் டபிள்யூ வந்து ரைட் சைட்லேயும் நம்ம கொண்டு வந்துடலாம். கொண்டு வரும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ஆர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் மைனஸ் டபிள்யூ, 16 மைனஸ் 4 ஈக்குவல் டு 12 சென்டிமீட்டர். அதுதான் வந்து நம்மளோட இன்டர்னல் ரேடியஸ். ஓகேங்களா? அடுத்தது டிஎஸ்ஏ ஆஃப் ஹோலோ சிலிண்டருக்கு ஃபார்முலா வந்து என்னென்னது? 2π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ இதில் ஃபுல்லாக வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 2 இன்ட்டு 22/7, 16 + 2, ஆர் கேபிட்டல் ஆருக்கு வந்து 16 + 2, 16 - 12 + 13 இங்கே போட்டாச்சு. இப்போ இதை ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 22/7, 16 12 ஆட் பண்ணால் 28, 16லேருந்து 12 சப்ட்ராக்ட் பண்ணால் 4, 4 + 13 வந்து 17. இப்போ 177, 4 7s are 28. இப்போ மேலே இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு 22 இன்ட்டு 4 இன்ட்டு 17 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இது எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ டிஎஸ்ஏ ஆஃப் அ ஹாலோ சிலிண்டர் ஈக்குவல் டு 2992 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாமா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது பாருங்கள். A right angle triangle PQR where Q equal to 90 degree is rotated about QR and PQ. அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வந்து பிக்யூஆர் வரைஞ்சிட்டு அதோட அந்த கியூஆர் பக்கத்தையும் பிக்யூங்கிற பக்கத்தையும் வச்சு நம்ம சுற்றினோன்னா நம்மளுக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோன் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இதில் கியூஆர் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் அண்ட் சைட் பிஆர் வந்து 20 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஸோ ஃபார்ம்ட் பை த ட்ரையாங்கிள். அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த படம் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம வரைஞ்சிக்கலாம். இவங்க சொன்ன மாதிரி ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் Q வந்து 90 டிகிரி வர மாதிரி வரைஞ்சிட்டோம். இதில் QR பாருங்கள் 16 டிகிரி, அதே மாதிரி பிஆரோட வேல்யூ வந்து 20. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்ய சொல்லியிருக்காங்க? எதை ரொட்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க? QR. அப்போ QR பக்கம் எங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ரொட்டேட் பண்ண போகிறோம். ரொட்டேட் பண்ணும்போது எப்படி இருக்கும் பாருங்கள், இதை மாதிரி தான் இருக்கும். இதில் PQRங்கிறது போல் ஏபிசின்னு இருக்குது. இப்போ இந்த ஏபிசி பக்கத்தை வச்சு சுற்றும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்? இந்த மாதிரி பார்க்குறதுக்கு கோன் மாதிரியான ஒரு இமேஜ் கிடைக்கும். அதோட சிஎஸ்ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேயா? இப்போ நம்ம இந்த ஏபிங்கிற பக்கம் சுற்றுறதுக்கு பதிலாக கியூஆர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம்? சுற்ற போகிறோம். இந்த மாதிரி சுற்றும்போது நம்மளுக்கு என்ன வேணும்? அதோட ரேடியஸ் வேணும். ரேடியஸ் எங்கே வரும்? கீழே வரும் இல்லையா? நம்மள்ட்ட ஹைட் இருக்குது, அதே மாதிரி ஸ்லான் ஹைட் இருக்குது. ஸோ ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் மைனஸ் ஹச் ஸ்கொயர். எல் வந்து எவ்வளவு? ஸ்லான் ஹைட் 20, ஹச் வந்து இந்த ஹைட்டு 16 ஸ்கொயரு. ஸோ 400 minus 256 that is equal to 144. 144 வந்து ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 12 சென்டிமீட்டர். அப்போது இங்கே ரேடியஸ் வந்து இது, அதாவது பிக்யூ வந்து நம்மளுக்கு வந்து என்னது? 12 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இப்போ ரேடியஸ் வந்து 12 சென்டிமீட்டர், ஸ்லான் ஹைட் வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ சிஎஸ்ஏ ஆஃப் அ கோனுக்கு வந்து பைஆர்எல். பை அப்படியே வச்சுக்கலாம். ஆருக்கு பதிலாக 12 போடுவோம், எல்லுக்கு பதிலாக 20 போடுவோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 240 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்தது நம்ம எதை வச்சு ரொட்டேட் பண்ணணும்? பிக்யூவை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், பிக்யூவை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணணும். அப்போ ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கீழே வரக்கூடியதான் ரேடியஸ். ஸோ 16 சென்டிமீட்டர். ஸ்லான் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து 20. ஓகேங்களா? ஃபார்முலா வந்து பைஆர்எல். அப்போ பை அப்படியே வச்சுக்கலாம். ஆருக்கு பதிலாக 16, எல்லுக்கு பதிலாக 20 போட்டோம்னா 16 × 20 வந்து 320 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். இப்போ இந்த ரெண்டில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்பேர் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணும்போது எது வந்து லார்ஜர்? நம்மளுக்கு பிக்யூ தான் வந்து லார்ஜர். ஸோ சிஎஸ்ஏ